அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என் அப்பா மேலே கை வைப்பியா? சிந்து, புரியாம பேசாத. அவர் பேசுனதெல்லாம் கேட்டேல. டேய், அவர் என்ன வேணாலும் பேசட்டும், மேல கை வைப்பியாடா? ஜீவா, நிறுத்து சித்தார்த், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. அடிக்கடி நீ இப்படி வந்தா பெத்தவங்க கோபப்படதான் செய்வாங்க. என் அப்பா சட்டையை பிடிக்கிற பாரு, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. இதோட கிளம்பி போயிடு. இனி திரும்பி வரவே வராத. என் மூஞ்சிலே முழிக்காதடா. சிந்து, சித்து போதும், நிறுத்து. இதுக்கு மேல பேசாத. எங்க கண்ணு முன்னாடி ஏன் மாமா மேல கைய வச்சா? இந்நேரம் நான் உன் கைய உடைச்சிருப்பேன். பொறுமையா இருக்கேன்னா அது ரத்ன மாமாக்காக. கிளம்புடா, கிளம்பு இங்க இருந்து. ஹே, நிறுத்துங்கடா. போதும் போதும். என்ன ஆளாளுக்கு அளவுக்கு மீறி பேசிட்டு போறீங்க? யோ வைரம், என்னையா எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு அமைதியா ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற? சித்தார்த், பொறுடா, பேசிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, நீ ஒண்ணும் பேச வேண்டாம். என் புருஷன் மேலே கை வைக்கிறேனா? இவ்வளவு நாள் நீ பண்ண விஷயத்துக்கெல்லாம் நாங்க பொறுமையா இருந்தோம்னா ரத்ன மச்சான் சொன்னதுக்காக, சித்தார்த்தும் நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொன்னதுக்காக. ஆனா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம வேணாண்டா கிளம்பிரு. இல்லனா என்ன பண்ணுவீங்க? டேய் சிந்து, கொஞ்ச நாள் பொறுமையா யோசித்து பாரு. உனக்கு உடம்புக்கு முடியல, நானும் எவ்வளவோ பொறுமையா பேசினேன். உங்க அப்பா தான் வேணுங்கனே சண்டை போடுற மாதிரி. என்ன சொன்னாரு கேட்டேல? என் அப்பா நம்பிக்கை துரோகியா, கேடு கிட்டவனோட மகனா? உன் அப்பா சட்டையை பிடிச்சதுக்கு உங்க எல்லாத்துக்கும் கோபம் வருதுன்னா என் அப்பா சொன்னா நான் கோபப்படக்கூடாதா? ஏய், வயசுன்னு ஒண்ணு இருக்கு, அதைத்தாண்டா நானும் சொல்றேன். வயசுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசுறாரு. இங்க பாரு, சட்டையை பிடிச்ச எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாத அடிக்க. சிந்து, வழி விடு. பொறுமையா பேசினா கேட்க மாட்டான். இனி அடிச்சுதான் விடணும். வாடா, வா வா, வந்த அடி. இங்க பாரு, இப்போ வரைக்கும் நான் பொறுமையா தான் இருக்கேன். அதுக்கு காரணம் என் சிந்து. அவளுக்கு உடம்புக்கு முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு. இன்னும் நாமளும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நானும் பொறுமையா தான் இருக்கேன். அதே பொறுமையோட தான் இந்த ஆள்கிட்டே இருந்தேன். சிந்து, யோசித்து பாரு, உனக்கே தெரியும். திரும்ப திரும்ப இங்க வச்சு பிரச்சனை வேண்டாம், வெளியே வாயா போய் பேசிக்கலான்னு திரும்ப திரும்ப நான் சொல்லத்தான் செஞ்சேன். அதையும் மீறி தேவையில்லாம எங்க அப்பனை பத்தி பேசி, டேய் திரும்ப திரும்ப பேச வேண்டாம். அப்பே ஒரு நம்பிக்கை துரோகி, ராடு, ஏமாத்துக்காரன். இது இங்க மட்டும் இல்ல, இப்ப மட்டும் இல்ல, எப்ப வேணாலும் சொல்லுவேன், எங்க வேணாலும் சொல்லுவேன். ஒரு நம்பிக்கை துரோகியோட புள்ள அவனும் அப்படித்தான். ஹே, உன் சட்டைய பிடிச்சிருக்க கூடாது, உன்னை அடிச்சிருக்கணும். ஓஹோ, அடிடா பாக்கலாம். பாக்கதாண்டா போற. இந்த அண்ணி போதும், இதோட உன் பேச்ச குறைச்சுக்கோ. கிளம்புங்க இருந்து. ஹலோ. ஏய், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். கிளம்புடா. வைஷ்வாக்கா, கொஞ்ச நேரத்துல இவங்க சட்டைய பிடிச்சு சாலா ஏதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். அக்கா, இவன் பேசிக்கலாம். அண்ணி கிளம்புங்க தம்பி. அண்ணி, அது வந்து தம்பி, நான் உங்களை கிளம்புங்கன்னு சொன்னேன். சாலாவை கூட்டிட்டு கார்ல போய் உட்காருங்க. அண்ணி, இவனை இப்படியே சும்மா விட்டோனா? தம்பி, நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? கேப்பேன் அண்ணி. போங்க, சாலாவை கூட்டிட்டு போய் கார்ல உட்காருங்க. சாலா, வா. சரிங்க. என்னடா, என்ன வேலை பாக்குற? வயசுக்கு மரியாதை இல்லையா? உங்க அப்பாவை பத்தி சொன்னதும் கோபம் வரல உனக்கு? அப்பா வயசுல இருக்கிற ஒரு சட்டையை பிடிக்கிறமேன்னு உனக்கு தெரியலையா? இங்க பாருங்க வைஷ்வமா, விடுங்க. இனி இவங்கிட்ட என்ன பேச்சு? வாங்க போலாம். சிந்து, என்ன புரிஞ்சுக்காம பேசுற? உங்க அப்பா தான் அளவுக்கு மீறி பேசினாரு. என்ன வேணாலும் பேசட்டும், அதுக்காக. ஏய், இங்க பாரு. வைஷ்வமா, வாங்க போலாம். ஜீவா, வா. நீ போ. சிந்து, சிந்து, இங்க பாரு. சிந்து, ஏய், போதும், இதோட எல்லாத்தையும் விட்டுரு. இவ்வளவு நாள் நீ எங்க வீட்டுக்கு வர்றது, சிவரேறி குதிக்கிறது, மொட்டை மாடிக்கு வர்றது, இதெல்லாம் எங்க யாருக்குமே தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. எல்லாருக்குமே தெரியும். ஆனா நாங்க எல்லாம் பொறுமையா இருந்தோம்னா அது உனக்காக மட்டும் தாண்டா. நேத்து கூட சரத்துக்கிட்ட உன்னை பத்தி பேசும்போது அவன் என்ன சொன்னா தெரியுமா? உன்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னான். அதுவும் சிந்துவுக்கு நீ பாதுகாப்பா இருப்பேன்னு சொன்னான். நீ என்ன வேணாலும் பேசி எங்க கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ்னாலும் ஆக்கு, ஆனா ஓ மேல எங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுடா. அதுக்கெல்லாம் காரணம் ரத்ன மாமா. இப்போ வரைக்கும் உன ஒரு விஷயத்தை கூட விட்டு கொடுத்தது இல்ல. ஆனா நீ இனி தயவு செஞ்சு எங்க வீட்டு பக்கமே வந்துடாத. வந்துட்டேன்னா நான் மட்டும் இல்லடா, எங்க வீட்டுல இருக்கிற யாரும் சும்மா விட மாட்டாங்க. குட் பாய். வைஷ்வத்த, வாங்க போலாம். தம்பி, இனி தயவு செஞ்சு எங்க வீட்டு பக்கம் வந்துடாத. ஜீவா சொன்னதுதான், எல்லாருமே உன் மேல கோபத்துலதான் இருப்பாங்க. எப்பவும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. ஹலோ, இங்க பாருங்க. என்ன புரிஞ்சுக்காம ஆளாளுக்கு ஓவரா பேசுறீங்க? தப்பு பண்ணது நான் மட்டும் தானா? சின்ன குழந்தை கூட
அவங்க அப்பாவை பத்தி யாராவது ஏதாவது தப்பா பேசினா வயசு வித்தியாசம் தெரியாது, யார் என்னன்னு பாக்காது. என் அப்பாவை என்ன சொல்ற அப்படின்னு டக்குன்னு கையை நீட்ட தான் செய்யும். எல்லாருக்கும் அவங்க அப்பா ஹீரோ தான். பச்சை குழந்தைய அப்படிதாங்க பண்ணோம். நான் அவர் பேசுறத கேட்டுட்டு நான் மட்டும் பேசாம இருந்தேனா என் அப்பனுக்கு நான் புள்ளையே கிடையாது. என்ன 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 வார்த்தை சொல்றாரு, கேடு கட்டவனோட புள்ளையா? இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் அவர் சட்டையை பிடிக்கலனா என் அப்பனுக்கு புள்ளையா இருக்கிற தகுதியே இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, ஆனா எனக்கு நல்லாவே புரியுது. நான் இனி சிந்துவை பார்க்க கூடாது, சிந்துக்கு என் மேல கோபம் வரணுங்கிறதுக்காக வேணுங்கனே அவர் என்கிட்ட பிரச்சனை பண்ணி நான் அவரை திட்டணும், அடிக்கணும், அதை சிந்து பார்க்கணும், கோபப்படணும், இதெல்லாம் நினைச்சு பிளான் பண்ணி தான் அப்படி பண்றாரு. ஆரம்பத்துல நானும் பொறுமையா தான் பேசிட்டு இருந்தேன். என் கோபம் வர்ற மாதிரியே திரும்ப திரும்ப பேசி சரி விடுங்க, எப்படின்னு யாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, எனக்கு நான் சரியா இருந்தா போதும். ஆனா ஒண்ணு, சிந்துவை நான் விட மாட்டேன் சொன்னார் அவரு. பார்த்து பார்த்து பிள்ளைய பார்த்து ஆசாசையா வளர்த்து நீ இப்படி ஈஸியா பேசுறடான்னு கேட்டாரு. உங்க புள்ள நீங்க கூடயே வச்சுக்க போறீங்களா? யாருக்காவது கட்டி கொடுக்க தானே செய்வீங்க. அந்த ஒருத்தன் நானாதான் இருப்பேன். உங்களுக்கு எல்லாம் நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். என் சிந்துவுக்கு நான் நல்லவனா இருந்தா போதும். என் சிந்து அதை சீக்கிரம் புரிஞ்சுக்குவா. டேய், ஏன் சிந்துங்கிற? போதும், இதோட நிறுத்திக்கோ. யார் என்ன சொன்னாலும் அவ ஏன் சிந்து தான். அவளுக்கு புரியும், ஏன் சிந்துவுக்கு புரியும். அப்ப மாத்திரம் நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவ கைய பிடிச்சு நான் கூட்டிட்டு போவேன். அது சீக்கிரமே நடக்கும் பாருங்க. அப்புறம் என் சிந்து உடம்புக்கு முடியாம இருக்கா, கூடயே இருந்து கவனமா பாத்துக்கோங்க. இப்ப எல்லாரும் விட்டுட்டு போன மாதிரி போயிடாதீங்க. இங்க எல்லாம் போயிட்டா நான் அங்க வந்து நிப்பேன். ஓகே? சிந்து முடியாத நேரம் அவகிட்ட நார்மலா பேசாம பாக்கலாம். முடிஞ்சா சிந்துவை பார்த்து பேசிட்டு போவோம். ஆனா இந்த ஜீவா வைரம் பக்கத்துல இருந்தா கண்டிப்பா பேச முடியாது. சரி ஓகே, பாப்போம். நம்ம புள்ள மேல இவ்வளவு உசுரா இருக்கான், ஆனா இவனோட கோபம். போய் வைரத்துக்கிட்ட பேசணும். வைரம், சித்தார்த் சொல்றது உண்மைதான். வேணும்னே சித்தார்த்து கோபப்படணுங்கிறக்காக நீ பேசிட்ட வைரம். தப்பு பண்ணிட்ட வைரம். சரி ஓகே, வீட்டுக்கு கிளம்புவோம். வினோ எப்போடா வருவ? சீக்கிரம் வாடா. மனசுல ஒரு மாதிரி படப்படன்னு. வினோ, நான் உன்கிட்ட ஏதாவது பேசணும் வாடா. வாசுகி தான் வாசம் செய்பவள்னா எதுக்காக வாசுகி நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல? நம்மள இதுக்கு முன்ன பாத்துக்கிட்ட மாதிரி வாசுகி எதுவுமே நம்ம கிட்ட சொல்லலையே. ஏன் சொல்லல? அப்பனா வாசுகி வேற, வாசம் செய்பவள் வேறயா? ஆனா கையெழுத்து ஒண்ணு போல இருக்கே. எந்த கையெழுத்தும் என் மனசுல பதிஞ்சது இல்ல. ஆனா முத என்னால மறக்க முடியாத என் மனசுல பதிஞ்ச கையெழுத்துனா அத வாசம் செய்பவளோட கையெழுத்து தான். உன்னை 40 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அந்த கையெழுத்தை நான் கரெக்டா சொல்லுவேன். ஏன்னா அந்த எழுத்து அப்படி. அதே எழுத்து. ஐயோ, தலையெல்லாம் வலிக்குது. இன்னைக்கு பார்த்த மீட்டிங் போயிருக்கான் பாரு. ஓகே சரி, ரிலாக்ஸா இருப்போம். வரட்டும். என்னங்க வாசுகி. வாசுகி. என்னங்க? சொல்லுங்க வாசுகி, வினோ வந்துட்டானா? இல்லங்க, இன்னும் வரல. நீங்க சொன்ன மாதிரி மெசேஜ் பண்ண சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு. ஆனா இன்னும் அதுக்கு அண்ணா ரிப்ளை கூட பண்ணலங்க. ஓ அப்படியா? என்னங்க, என்ன விஷயம்? என்னங்க? வாசுகி சொல்லுங்க. என்னங்க, ஏதாவது ஒர்க் இருக்கா இல்ல என்னங்க விஷயம்? ஒன்னும் இல்ல வாசுகி. இல்லங்க, அப்பையில இருந்தே கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்க, ஏதோ யோசனையில இருக்கீங்க. அந்த லெட்டர் கூட போஸ்ட் பண்ண வேண்டாம், வினோ நான் வந்து செக் பண்ணணும்னு சொன்னீங்க. என்னங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு மாதிரி தலைவலிங்க, அதான் கொஞ்சம் அமைதியா படுத்துட்டேன். என்னங்க, தைலம் கொண்டு வரட்டுமா? தேய்ச்சி விட்டா சரியா போகுங்க. இல்ல வாசுகி, இருக்கட்டுங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா கூட சரியா போகும். சரி ஓகேங்க. என்னங்க, ரெஸ்ட் ரூம் ஏதாவது கூட்டிட்டு போகவா? இல்லங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். சரி ஓகேங்க. நீங்க போங்க வாசுகி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இல்லங்க. சொல்லுங்க வாசுகி. சும்மா உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். உட்காருங்க. இல்ல, நீங்க தலைவலிக்குன்னு சொன்னீங்க, அதான். பேசுங்க வாசுகி, ஏதாவது முக்கியமான விஷயமா? உங்க ஹெல்த்துக்கு ஓகே தானே? ஏதாவது பெயின் இருந்தா சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் இல்லங்க, இன்னும் குழந்தை பிறக்க 1 மாசம் இருக்கு, இப்பவே எப்படி பெயின் எல்லாம் வரும்? இல்லங்க, ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க இனி கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், லேசா பெயின் இருந்தாலும் வந்துருங்கன்னு. அதனால எதுவும் சின்னதா இருந்தாலும் சொல்லிடுங்க. சரிங்க.
இருக்காங்க? எதையோ யோசிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம கையெழுத்த பார்த்து திங்க் பண்ணுவாங்களோ? இல்ல இல்ல, அது எப்படி கையெழுத்த போய் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அதெல்லாம் கண்டிப்பா முடியாது. ஒருவேளை திருவுக்கு நிஜமானே தலை வலிக்குதா? ஆனா தைலமும் தேய்க்க வேண்டாம்னு சொல்றாங்களே. சரி ஓகே, நாம இங்கேயே இருந்தா திரு கண்டிப்பா தூங்க மாட்டாங்க. வினோனா வேற தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஆபீஸ்ல இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நாம இங்க இருந்து போவோம். அப்பதான் திரு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. தூங்கி எழுந்தா கொஞ்சம் நார்மலா இருப்பாங்க. வாசுகி, சொல்லுங்கங்க. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல இல்ல, இருக்கட்டுங்க. நான் கொஞ்சம் வீட்டு ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கிறேங்க. நீங்க தூங்குங்க. சரிங்க வாசுகி. என்ன டக்குன்னு சரின்னு சொல்லிட்டாங்க? சரி ஓகே, இரு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெஸ்ட் இருக்கட்டும். என்னங்க? சொல்லுங்க வாசுகி. கொஞ்ச நேரம் தூங்குங்க. ஏதாவது ஒண்ணுனா கூப்பிடுங்க. நான் பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன். சரிங்க வாசுகி. வினோ வந்ததும் சொல்றேங்க. ம் சரிங்க, தாகம் எடுத்தாலும் கூப்பிடுங்க, நான் தண்ணி எடுத்து கொடுக்கறேன். ம் தூங்குங்க. சரிங்க வாசுகி, நீங்க போங்க. ம். அச்சோ, ஒண்ணுமே புரியல. வாசுகி தான் வாசம் செய்பவள்னா அவங்க ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்காங்க? ஒன்னும் புரியல. சரி ஓகே, வினோ வரட்டும். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம், கண்டிப்பா தலைவலி வரும். அப்புறம் இதையும் சேர்த்து வாசுகி தான் பார்க்கணும். சும்மாவே நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். தாகத்துக்கு தண்ணி குடிக்க கூட அவங்க தேவைப்படுறாங்க. இதுக்கு மேலேயே அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகே திரு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆறு, பாத்துக்கலாம். ஓய், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, இங்கே நிக்கிறியா? கார் எடுத்துட்டு வரேன். ம். சிந்து, சொல்லு ஜீவா. என்ன அப்செட் ஆயிட்டியா? சித்தார்த் பண்ணது தப்பு தானே? ஏன் ஜீவா இப்படி பண்றான்? அப்பான்னு கூட பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜீவா. சரி ஓகே, அவன் பண்ணது தப்புதான், விடு, போக போக மாறுவான். மாறினா என்ன, மாறாட்டி என்ன? ஜீவா, நான் உடனே சரத்துக்கு கால் பண்ண போறேன். இங்க ஊருக்கு வரட்டும். இனி சித்தார்த் நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம். இனி நான் அவனை பார்க்க கூடாது. நம்ம குடும்பத்தை பழி வாங்குவேன் அப்படி இப்படின்னா. ஆனா இப்போ அப்பா கிட்ட இல்ல இல்ல, இனி இவனை பார்க்கவே கூடாது ஜீவா. சரத்து கிட்ட சொல்லி இங்க வர சொல்லு. அவன்கிட்ட பேசி இனி வர விடாம. ஏய் சிந்து, டென்ஷன் ஆகாத. சும்மாவே முடியல ஐயோ அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப எங்க இருந்து இவ்வளவு வீரம் வந்துச்சு? ஜீவா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? சிந்து புரியுது, வீட்ல போய் பேசிக்கலாம். வைஷு அத்தை சொல்லிட்டு போனாங்கல்ல. இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு தானே? தப்புதான், யார் இல்லைன்னு சொன்னா? என்னெல்லாம் விட்டுருந்தா 2 அறை அரைஞ்சிருப்பேன். சரி ஓகே, சண்டை பெருசாக கூடாது, இதனால ரத்ன மாமா எதுவும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் விட்டேன். விட்டு விடு, இனி பாத்துக்கலாம். இல்ல ஜீவா. இந்து, போதும். இங்க பாரு, சாப்பிடாம கிருகிருன்னு வருதுன்னு சொன்னியாமே, அதனாலதான் அத்தை கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வான்னு என்கிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி இருக்காங்க. வா, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். சிந்து. சரி, நீ போ, கார் எடுத்துட்டு வா. இங்க வேண்டாம், வா, அங்க நிழல்ல நில்லு. வெயில நிக்க நிக்க கூட கொஞ்சம் தான் ஒரு மாதிரி இருக்கும். இல்ல, நான் இங்க நிக்கிறேன், நீ போ. ஏய், கார் அங்க பார்க்கிங்ல நிக்குது. இல்லாடி வா, கூட நடந்து வா. என்னால நடக்கலாம் முடியாது, நான் இங்க நிக்கிறேன், நீ போயிட்டு வா. ஓகே தானே? டேய், நல்லா தான்டா இருக்கேன். போ, சீக்கிரம் கார் எடுத்துட்டு வா. சிந்து, வைர மாமா என்ன நினைச்சாரோ அதை சாதிச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். உனக்கு சித்தார்த் மேல வெறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் மாமா அந்த அளவுக்கு பேசினாரு. இப்ப நீயும் அதே மாதிரி தான் பேசுற. ஆனா வைர மாமா எதிர்பார்க்கல. அவரும் சராசரி மனுஷனா நடந்துகிட்டாரு. சரி ஓகே, இப்படியும் வைஷு அத்தை இத போய் ரத்ன மாமாட்ட சொல்லதான் செய்வாங்க. மாமா என்ன முடிவெடுக்காருன்னு பாக்கலாம். ஆனா சிந்து, ஒன்ன நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. உடம்புக்கு முடியாத நேரம், ரொம்ப குழப்பத்துல வேற இருக்க. சரி ஓகே, எல்லாம் சீக்கிரம் மாறும். சரத்துக்கிட்ட முத கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவோம். முத போய் கார் எடுத்துட்டு வந்துட்டு பேசலாம். டேய், நின்னுக்கிட்டே இருக்காத, சீக்கிரம் போ, டக்குன்னு கார் எடுத்துட்டு வா. இதோ 5 மினிட்ஸ்மா. சிந்து. ஏய், நீ நீ இங்க பாரு, ஒழுங்கா போயிடு. ஜீவா, ஜீவா. ஏய், கத்தாத. போடா, தள்ளி போ. சிந்து ப்ளீஸ், நான் பேசுறத கேளு. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சிந்து, கேட்க மாட்டேன். சிந்து ப்ளீஸ்மா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஞாபகம் இல்ல? சொல்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் உனக்காக இருக்கேன். நீ நினைச்சா கூட நான் உன் பக்கத்துல வருவேன். இதெல்லாம் நீ சொன்னது. சித்து, நான் தான் சொல்லிருக்கேன்ல, அழக்கூடாது, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே
இருக்கணும். சித்து, நீ நினைச்சாலே நான் வந்துருவேன். நீ ஏன் அழுகுற? சொல்லு, ஞாபகம் இருக்கா? நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வச்சு பேசும்போது நீ ஒரு நிமிஷம் யோசிச்ச. உனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சிந்து, நீ ஏன் சிந்துமா? உனக்காக தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். சிந்து, நீ இல்லாம நான் இல்ல. என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்த நீ நல்லா இருக்கணும். உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கணும். ஏய், போதும் போதும் போதும், நிறுத்து. இதுக்கு மேல பேசாத. சிந்து, பேசாத. என்ன பாத்துக்க என் அப்பா அம்மா என் அண்ணனுங்க இருக்காங்க. நீ யாருடா? ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ என்ன வந்து பார்க்காத. எனக்கு பிடிக்கல. சிந்து, புரியாம பேசாத. உன் அப்பா சட்டையை பிடிச்சதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா என் அப்பாவை தரக்குறைவா பேசுறாரு. என்ன பேசாம இருக்க சொல்றியா? பேசாம இருந்திருக்கணும்டா. எனக்காக நீ பேசாம இருந்திருக்கணும். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். இனி நீ யாரோ நான் யாரோ தான். சிந்து, ஏன் பேச மாட்டேங்கிற? பிடிக்கல, பேசல. எனக்கே தலை சுத்திட்டு ஒரு மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு பேசாத. இங்க இருந்து போ. ஏய் சிந்து, என்ன செய்து? அவா ஜூஸ் ஏதாவது குடிக்கலாமா? சீ, ஜீவா. சரி, ஓகே. நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ட. ஆனா ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்குவ. கரெக்டா சாப்பாடு எல்லாம் சாப்பிடு, டேப்லெட் போடு. நாளைக்கு நான் வரேன். வராத. வருவேன். வராத. நான் பார்க்க மாட்டேன். ஏய், வருவேன்டி. வருவேன். யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் சரி, நான் டெய்லி உன்னை பார்க்க வர்றது வரத்தான் செய்வேன். நம்ம டீலிங் படி உன் கல்யாணத்து வரைக்கும் நான் டெய்லி வரத்தான் செய்வேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா வரமாட்டேன். ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நானா இருக்கணும், இல்ல அதோட என் சீன் முடியணும். ஓகே, நம்ம டீலிங் தான். பாய். கரெக்டா சாப்பிடு. நான் கிளம்புறேன். ஜீவா, ஜீவா, சீக்கிரம் வா. வீட்டுக்கு போலாம். அண்ணே, நான் சொல்றதெல்லாம் புரியுது தம்பி. இந்த ஊர் தலைவனால நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா எங்க ஊருக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா அவனாலதான் இங்க உள்ள வரும். அவனுக்கு எதிரா ஐயோ என்னண்ணே நீங்க அதுக்காக இவன் செய்யறதெல்லாம் பொறுத்துக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா? தம்பி மெதுவா பேசுங்கய்யா. இங்க வேற்று ஊர் ஆளு. இன்னைக்கு வருவீங்க, இப்படி பேசுவீங்க, நாளைக்கு உங்க ஊரை பார்த்து போயிடுவீங்க. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற நாங்க தான். ஐயோ அண்ணே, அப்படி எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். அண்ணே, ஊர் தலைவன் மூர்த்தி என்ன நாளும் பிரச்சனை பண்ணலாம், எவ்வளவு நாள் வம்பு பண்ணட்டும். ஓகே, சமாளிச்சுக்கலாம். ஆனா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம என்னன்னு அந்த ஆள் வயசு என்ன? வயசுக்கு தக்கன வேலையா பாத்துட்டு இருக்காரு. தெரியுது தம்பி. ஒரு தடவை கடனுக்காக என் வீட்டுல வந்து என் மனைவி கிட்டே தப்பாதான் பேசினான். நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படிதானே, இப்படிதான் ஒவ்வொருத்தவங்கள நாங்க என்ன பண்ண முடியும் நினைக்கிறனாலதான் இதோ இப்போ வேணி இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. அண்ணே, நான் சொல்றத நீங்க கேளுங்க. கேப்பீங்களா எப்படி? அத சொல்லுங்க. கேக்குறேன் தம்பி. நீங்க சொல்றதும் புரியுது. அப்படி என்ன அந்த ஆளால எங்களுக்கு நல்லது வந்துருச்சு? அந்த எல்லாம் கெட்டதுதான். இனி அந்த மனுஷனை நம்புறதுக்கு நாங்க உண்டு, எங்க சோழி உண்டுன்னு பாத்துட்டு போயிருவோம். நீ சொல்லு தம்பி, என்ன பண்ணணும்னு சொல்லு. விவசாயிகள் நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நீ சொல்றத செய்யறோம். அண்ணே, இது போதுனே, இந்த வார்த்தை போதும். நான் சொன்னபடி செய்யுங்க. திரும்ப இந்த ஊருக்கு பிரச்சனைங்கிறதே வராது. திரும்ப இந்த ஊருக்கு ஊர் தலைவரா வயசுல மூத்தவரு நீங்க. ஒரு மனசா யாரையாவது தேர்ந்தெடுத்து என்கிட்ட சொல்லுங்கண்ணே. நான் என்னென்ன பண்ணணுமோ இந்த ஊருக்காக நான் பண்ணிட்டு போறேன். அப்படியே விட்டுட்டு நான் போயிட மாட்டேனே. சரிங்க தம்பி, எங்க நல்லதுக்காக தானே சொல்றேன். என்ன செய்யணும்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணே. அண்ணே, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. அதுபடி நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. அப்புறம் நான் பாத்துக்கிறேனே. சரி தம்பி, இப்போல இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். நீங்க சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் நான் சொல்லி நாளைக்கு உங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு முடிவு வரும். ஓகேண்ணே. நான் உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க போங்க. சரி தம்பி. என் அண்ணனுங்க பங்காளிக எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்றேன். ரொம்ப வசதியா போச்சுனே, சேர்ந்து பேசிக்கலாம். சரி தம்பி. அண்ணே, ஆனா ரொம்ப கவனம். நான் பாத்துக்கிறேயா. எவ்வளவோ கஷ்டத்தை இந்த ஊருக்குள்ள அனுபவிச்சிட்டோம். இனி நாங்க நல்லா இருக்கிறதுக்காக தானே. எந்த கஷ்டம் வந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க வாங்கய்யா. சரிங்கண்ணே. வாவ், சூப்பர். புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், புரிஞ்சுக்கிட்டாங்க. மூர்த்தி, நாளையோட உன் கதை முடிஞ்சது. ஆட்டமா ஆடுற, இதுவும் பொண்ணுங்களை சுத்தி உன்னை எங்கிட்ட நடக்க விடாம நான் ஆக்குறேன். காலை உடைச்சு மூளையில போடுறேன். நாளைக்கு பாத்துக்கிறேன்டா, நாளைக்கு பாத்துக்கிறேன். ஏய் மெதுவா. என்னாச்சு? ஏய் விழுந்துறாத.
ஓகேவா? கால் என்னாச்சு? கல்லு கால்ல தட்டிடுச்சு. ஆ, கல்லு கால்ல தட்டிச்சா? நீ போய் கல்லுல தட்டிக்கலையா? அதான் சரி, இப்ப என்ன பண்ணுது? கால் வலிக்குதா? ஆமா. காலை ஊன முடியல. சரிதான். அம்மா, ஏன் அப்பப்போ இப்படி வந்து இடிச்சுக்க? இடிக்கிறேனா? வேணெல்லாம் இடிக்கல. நான் உன்னை பார்த்துட்டே தான் வந்தேன். ஆனா கல்ல பார்க்கல. என்ன சிரிக்கிற? இல்ல, ஏன் அப்பப்போ இடிச்சுக்கிறேன்னு என்ன கேட்கல, கல்லதான் கேட்டேன். அச்சச்சோ, நல்லாதான் கேட்டியா? ம். சாரி. எதுக்கு? இல்ல, அப்பப்போ உன் மேல வந்து. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இனி நான் பார்த்து வீட்டுக்கு போய்க்கிறேன். என்ன விட்டுரு. விட்டுறவா? நானா போய்க்கிறேன். கண்டிப்பா விட முடியாது, எப்பவுமே விட முடியாது. புடிச்சது புடிச்சதுதான். சரத்து. இல்லம்மா, சும்மா எப்போ விழுந்தாலும் நான் புடிச்சுக்கிறேனா, அததான் சொன்னேன். மிச்சப்படி ஒண்ணு இல்ல. ஓகே, நீ ஓகேனா போ. கையை விட்டுறவா? விட்டுறாத சரத்து. நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் நீ தந்த காற்று, நீ இன்றி வாழ்ந்திட இங்கு எனக்கேது மூச்சு. ஆகாயம் நீர் நிலம் யாவும் நீ தந்த காட்சி, அலை பாய்ந்து நான் இங்கு வாட அவைதானே சாட்சி. நீ இல்லாமல் நானே குளிர் நீர் இல்லாத மீனே, நீயோடை போல கூட வேண்டுமே. ஓகே, நான் கிளம்புறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வீட்டுக்கு தான் வரேன். வா, நான் கூட்டிட்டு போறேன். கால் சுளுக்கிக்குச்சுன்னு நினைக்கிறேன். அச்சோ, சுளுக்கிக்கிச்சா? ஐயோ, என்னாச்சு? எனக்கு இந்த சுளுக்கெல்லாம் எடுக்க தெரியாதே. பாட்டிமா எடுத்து விடுவாங்க. ஓ, அப்பனா உன்னை பாட்டிமா கிட்ட கூட்டிட்டு போனோம். சரி ஓகே. ஆனா அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், கேட்டுக்கிறியா? இந்த மாதிரி அப்பப்ப விழுகு, இந்த சுளுக்கிற மாதிரி எல்லாம் விழாத. ஏன்? ஏன்னு கேட்டா நீ தானே கஷ்டப்படணும். பாரு, நடக்க முடியல. ஓ, ஓகே. அப்புறம் இன்னொன்னு சொல்லணுமா? ம், சொல்லு. என்ன பாத்துக்கிட்டே வந்து கல் தட்டி விழுந்தேன்னு சொன்னியா? ஆமா. இதே மாதிரி நீ வேடிக்கை பார்த்துட்டே நடக்காத. சரி. நான் இருந்தா மட்டும் பாத்துக்கோ, மிச்சப்படி வேடிக்கை பார்க்காத. ஓய், என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்ல. அப்புறம் நாளைக்கே நம்ம பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுன்னா அப்புறம் நம்ம ஊருக்கு தான். சரத்து, கொலக்கேஸ் வந்து நான். பார்க்கலாம். நாளையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஓகேவா? ஹாப்பியா இரு. சரி ஓகே, அப்படியே பிடிச்சுக்கிறியா? வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல உனக்கு சங்கட்டமா இருந்தா சொல்லு, பரிய வர சொல்றேன். என் கூட பேச்சு துணைக்கும் ஆகும், உன்னையும் சேஃபா பிடிச்சுக்குவா. பரிய கூப்பிடவா? கூப்பிட்டு நீயே உட்காந்து பேசிட்டு. நான் நொண்டி நொண்டி நடந்து கூட வீட்டுக்கு போய்க்கிறேன். ஏய் இல்லம்மா, உனக்கு ஹெல்ப்புக்கு எனக்கு யாரும் தேவையில்ல. ஓய், தேவையில்லப்பா. போங்க, போய் நீங்க உங்க பாய் கிட்ட பரி கிட்ட பேசுங்க. என்னன்னா என்ன சிரிக்கிற? நான் சிரிக்கலையே, நீ தான் கோபப்படுற. நான் கோபப்படலையே. கோபப்படல? சரி ஓகே, அப்ப நான் போலாம். இல்ல, நீ பரி கிட்ட. ஓய், கோபப்படல? அப்ப நான் பேசாம வா. இல்ல சரத்து, நீ பேசக்கூடாது. சரி போலாமா? சரத்து. ஆனாலும் கால் ரொம்ப வலிக்குது. ஓகே, தூக்கிட்டு போணுமா? அச்சச்சோ, என்னாச்சு? நான் இப்படியே நடந்தே வரேன். ஓகே ஓகே, வா. திரு, என்னடா எதுக்காக இங்க கூட்டிட்டு வர சொன்ன? அதுவும் ஒரு விதமான பதட்டம். என்னடா வாசுகிய தனியா வீட்ல விட்டுட்டு? சரி ஓகே, நீங்க உட்காந்துரு, நான் போய் வாசுகிய கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் வினோ. என்ன திரு? வாசுகிக்கு தெரியாம பேசணும் தான் இங்க உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். என்னடா சொல்ற? தங்கச்சிக்கு தெரியாம என்ன பேச போற? வினோ, நான் என்னோட கபோர்ட்ல ஒரு பெட்டியில ஃபைல் வச்சிருந்தேன், எடுக்க சொன்னேன், எடுத்துட்டேல? அதுவும் இதோட தான் இருக்கு. சரி ஓகே, அதுல ஒரு லெட்டர் இருக்கும், அது எடு. லெட்டரா? எடு வினோ. ம் அந்த ஃபைல் தான்.
இதா தீரு. கரெக்டா, அதான் அதான். அந்த லெட்டர் தான். எடுத்துட்டேன். இப்போ இந்த மேல உள்ள ஃபைல், அதுல ஒரு லெட்டர். இதுவா? அதான்டா, அதான் அதான். எடுத்துக்கோ. எடுத்துட்டேன். லெட்டரை பாருடா. பார்க்கவா? பாருடா, 2 லெட்டரையும் பாரு. இது கம்பெனி. திரு, இந்த லெட்டரை இன்னும் போஸ்ட் பண்ணலையா? அச்சச்சோ, அப்பா பார்த்தா திட்டுவாங்க. மொடையா, அந்த இன்னொரு லெட்டர் இருக்கு பாரு, அதையும் பாரு. இது ஹாய் திரு, எப்படி இருக்கீங்க? யாரா எழுதுனது? இன்னும் 2யும் பாத்தியா? இது கம்பெனிக்கு எழுதின லெட்டர். இது யாரா? யார் எழுதுனது? ஏண்டா 2 லெட்டரையும் பார்த்த, உனக்கு அதுல இருந்து ஏதாவது கேட்கணும்னு தோணலையா? கேட்கணும்னா ஹேண்ட் ரைட்டிங் ஒண்ணு போல இருக்கு. வினோ, ஒண்ணு போல இருக்குல்ல? ஆமாண்டா. வினோ, அப்படியே ஒண்ணு போல இருக்குல்ல? ஆமா திரு, ஒரே ஒரு ஆள் தான் இந்த 2யுமே எழுதியிருக்காங்க. ஆமா திரு, கம்பெனி லெட்டர் எழுதுனது வாசுகி தானே? இந்த லெட்டர் வாசம் செய்பவள். என்ன திரு சொல்ற? வாசம் செய்பவள்? இது வாசுகி எப்படி ஹேண்ட் ரைட்டிங் ஒண்ணு போல? வினோ, எப்படி வினோ? எனக்கும் இதே டவுட் தான். அப்பனா என் வாசம் செய்பவள் தான் வாசுகியா? திரு, வாசம் செய்பவள் வாசுகினா ஏன் வாசுகி உன்கிட்ட சொல்லல? அதான் தெரியல வினோ, அதான் எனக்கு தெரியல. இந்த கையெழுத்தை பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா வினோ? அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப நாள் தொலைச்ச ஒரு பொருளை அதை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் வினோ. வினோ, வாசுகி அந்த கம்பெனி லெட்டரை எழுதுனத நான் பார்த்ததும் அப்படிதான் இருந்தது வினோ. அந்த ஒரு ஃபீலை சொல்ல முடியல வினோ. 2 பேரோட ஹேண்ட் ரைட்டிங் ஒன்னு போல இருக்குமா? எப்படி திரு? அதுவும் அச்சு பிசராம எப்படி வினோ? திரு, ஒருவேளை அப்பனா வாசுகி தான். வினோ, உனக்கும் அப்படி தோணுதுல? ஏன் திரு, கையெழுத்த பார்த்ததும் எப்படி திரு, எப்படி கண்டுபிடிச்ச? வினோ, வினோ, அந்த கையெழுத்து என் மனசுல பதிஞ்சது. அதுல எழுதியிருக்கிறத பாத்தியா? இன்னும் அதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த லெட்டர்ல உங்களால் வாசம் செய்பவள்னு போட்டு வந்தது. அப்புறம் வந்த லெட்டர்ல உங்களுக்காக வாசம் செய்பவள்னு வந்தது. வினோ, அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் வினோ. அது எப்படி என் மனசை விட்டு போகும்? அந்த எழுத்து, ஒவ்வொரு வார்த்தை எல்லாமே அப்படியே என் மனசுல இருக்கு வினோ. அது இப்ப நீ கேட்டா கூட இல்ல, உன்னை 10, 15, 20, 50, 60 வருஷம் ஆனாலும் சரி என் மனசை விட்டு போகாது. திரு, என்னன்னு தெரியல, ஒரே படபடப்பா இருக்கு. எப்போ உன்னை பாப்பேன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லுவேன்னு மனசு பயங்கரமா தவிச்சது வினோ. நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? ஏன் திரு, ஒரு லெட்டர் மூலமா வந்த இந்த வாசகத்தெல்லாம் வச்சு, இந்த கையெழுத்த வச்சு இவ்வளவு அழகான காதலா? சொல்ல திரு, இவ்வளவு அழகான காதல். திரு, நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல. இவ்வளவு நாள் நீ அதை பத்தி சும்மா சாதாரணமா பேசியிருக்க. ஆனா இப்போ எப்படி திரு, இந்த அளவுக்கு முகம் தெரியாத ஒரு பொண்ணு மேல பாசத்தை வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வாசுகிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவளுக்கும் துணையா நின்னு எப்படி திரு உன்னால மட்டும் இப்படி? வினோ, அது என்னோட முதல் காதல். கொஞ்ச நாள் என்கிட்ட இருந்தாலும் அது என்னை விட்டு போகாது வினோ. ஆனா வாசுகிக்காக அதை எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைச்சு மறந்துட்டேன். எப்பயாவது ஒரு கதை நினைப்பேன். ஆனா இப்போ வாசுகி கையெழுத்த பார்த்ததும் எனக்குள்ள என்னென்னமோ வினோ. அதெல்லாம் விடு, இப்ப என்ன பண்ணலாம்? வாசுகி தானா? வாசுகி என்கிட்ட ஏன் மறைக்கணும்? சொல்ல வினோ, என்கிட்ட ஏன் மறைக்கணும்? திரு, வாசுகிக்கு இந்த பிரச்சனை நடந்தனால உங்ககிட்ட சொல்லாம விட்டுருப்பாங்களோ? எப்படி வினோ? நான் தான் அவங்க பிரச்சனைக்கு துணையா நின்னேன்னு. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டா தானே இருக்கேன். எல்லாம் ஓகே திரு, ஆனா லவ் வேற, இந்த மாதிரி ஒரு விஷயம் வேற. நீ லவ் பண்ண பொண்ணு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சா நீ கஷ்டப்படுவேங்கிறதுக்காக மறைச்சிருக்கலாம்ல. எப்போரா? எப்படி? என் மனைவியா என் வாசுக்கு என்ன நம்பி வந்திருக்காங்க இருக்காக இப்ப வரைக்கும் விட்டு கொடுக்காம சப்போர்ட்டா தானடா இருக்கேன். ஆனா வாசம் செய்பவன் தெரிஞ்சா எப்போரா? எப்படி நான் விடுவேன்? எப்படி விடுவேன்? ஓகே திரு, எமோஷனல் ஆகாத. எனக்கு என்னமோ வாசுகி இதோ நீ இப்ப எப்படி கஷ்டப்படுற பத்தியா, அதுக்காக தான் மறைச்சிருப்பாங்கன்னு தோணுது. சரி, எல்லாம் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ளீஸ் வினோ, எனக்கு இதை தெரிஞ்சுக்காம என்னால முடியாது. வாசுகி தான் என் வாசம் செய்பவளா இருந்தா வினோ. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என்னோட காதல் அத நான் என் கையில. ஓகே திரு, இப்போ நாம வினோ ப்ளீஸ் ஏதாவது யோசி. என்ன பண்ணலாம்? இதெல்லாம் வாசுகிக்கு தெரியவே கூடாதுன்னு உன்னை இங்க நான் கூட்டிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வாசுகி கண்டிப்பா கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணலனாலும் நாம சீக்கிரம் போனோம். அவங்கள ரொம்ப நேரம் தனியா விட முடியாது. கூட இருக்கணும் வினோ. சீக்கிரம் ஏதாவது யோசி. என்ன பண்ணலாம்னு சொல்லுடா. டேய், என்ன யோசிக்கிற? சொல்லுடா, என்ன பண்ணலாம்?
ஏய் திரு திரு என்னென்ன சொல்லு வினோ சொல்லு. அன்னைக்கு நம்ம வாசுகி காலேஜுக்கு போனோம்ல, ஆமா. அப்ப அந்த மேம் என்னமோ சொல்ல வந்தாங்க. ஆமா வினோ, அவங்க நம்ம தேடி வந்ததுதான். திரு எனக்கு என்னமோ அன்னைக்கு அவங்க வாசுகி தான் நம்ம தேடி வந்த பொண்ணுன்னு சொல்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம தான் அறிவே இல்லாம சொல்ல வேண்டாம்னு சொல்ல விடாம ஆக்கிட்டோம். கரெக்டா? கரெக்ட் வினோ. அன்னைக்கு அவங்க வாசம் சேவலை பத்தி தான் பேச வந்தாங்க. நாம தான் மறைச்சு மறைச்சு பேசி. ஐயோ திரு கவலையை விடு. இப்போ நாம அந்த மேம் கிட்ட போய் கேட்டா சொல்லிடுவாங்கல்ல. வினோ. ஆமா திரு, நாளைக்கு நான் வாசுகி காலேஜுக்கு போறேன். அந்த மேம பார்த்து பேசுறேன். வினோ வினோ நானும் வரேன். சும்மா இரு. வாசுகி என்ன ஏதுன்னு கேப்பா. வாசுகி உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்கன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நாம அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கலாம். நீயும் காலேஜுக்கு கூட வந்தா அவங்க மேம் கண்டிப்பா வாசுகி கிட்ட சொல்லுவாங்க. டேய் எருமை, நீ போனாலும் சொல்லுவாங்கடா. ஆமா. அச்சோ, அப்ப என்னடா பண்றது? வினோ என்ன வினோ பண்றது? ஆனா இந்த மேம்க்கு தெரியும். நாம ஏதாவது கேட்க போய் வாசுகி கிட்ட சொல்லி வாசுகி ஏதாவது நம்மள தப்பா நினைச்சுக்கிட்டா? ஆமா திரு, யோசிக்க வேண்டிய விஷயம். டேய் மடையா, ஏதாவது சொல்றா. பொறுப்பா? வேற என்ன பண்ணலாம்? டேய் சீக்கிரம்டா, வாசுகி வேற தனியா இருக்காங்க, போகணும். ஏதாவது ஒண்ணு யோசிச்சு தொலை. திரு சொல்லுடா, சொல்லு. செல்வத்தை பார்த்து பேசுனா. செல்வமா? ஆமாண்டா, வாசுகி எல்லாம் ஒரே காலேஜ். செல்வத்தாலதான் வாசுகி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் நீ சொன்னேல வாசம் செய்பவள ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நீ காப்பாத்தினேன்னு. ஆமாண்டா. அப்போ பிரச்சனை பண்ணது செல்வம் தானே? ஆமாண்டா. அப்பனா திரு செல்வத்துக்கிட்ட கேட்டா வாசம் செய்பவள் யார், வாசுகி தானா இல்ல வேற யாருமான்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? வினோ ஏன் வினோ இத்தனை நாள் ஏன் இந்த யோசனை வரல? ஏன்னா செல்வத்து மேல வெறுப்பு மட்டும்தான் இருந்தது. அவங்கிட்ட இந்த மாதிரி நார்மலா பேசணும்னு தோணல. கரெக்டா? கரெக்ட். அவனை பார்த்தாலே கோபம் தான் வந்தது. அதனால அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. செல்வத்தாலதான் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் பேசி. அப்ப நான் கூட தானடா இருந்தேன். கரெக்டா? கரெக்ட். அப்ப நான் செல்வத்துக்கிட்ட நான் போய் பேசுறேன். ஓகே இப்பவே போ. மணி என்ன, ஈவினிங் ஆயிடுச்சு. அந்த லூசு வீட்டுக்கு போயிருக்கோம். காலையில அவன் காலேஜுக்கு போகும்போது நான் அவனை வழி மறைச்சு கேக்குறேன். வினோ பார்த்து பேசு. அவன் ஏதாவது தெரிஞ்சதையும் சொல்லாம விட்டுறாம. அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா சொல்லுவான், நான் பாத்துக்கிறேன். அப்படி வாசுகி இல்லனா அந்த பொண்ணு யாருங்கிற விவரத்தையும் கேட்டு வாரேன். டேய் என்ன திரு? வாசுகியாவே இருக்கட்டும்டா. திரு இல்ல, வாசுகியாவே இருந்தா இந்த உலகத்திலே ரொம்ப கொடுத்து வச்சவன் நான் தான்டா. என்னோட முதல் காதல்ல ஜெயிச்சிருக்கேன். சரிடா, சரி ஓகே. இப்போ உன் மனசு லேசா இருக்கா? இப்பதான்டா மனசுக்கே ஒரு நிம்மதி இருக்கு. இப்போ உன்னை பாப்போம், எப்போ இதெல்லாம் உன்கிட்ட பேசுவோம். ஐயோ, இன்னும் நீ லேட் பண்ணிருந்தா என் நெஞ்சே வெடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல்ல இருந்தேன்டா. ஓகே நோ ப்ராப்ளம். நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு வரும். ஓகேவா? சரிடா. சரி வா, வீட்டுக்கு போலாமா? போலாம்டா. வாசுகி கிட்ட கம்பெனி விஷயம் அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு வந்துட்டோம். என்ன நினைப்பாங்களோ? டேய் போய் நீ எதுவும் காட்டிக்காத. அப்பா சாமி, நீ காட்டிக்காம இரு. அங்க உள்ள படபடப்புல போனதும் கேட்டுறாத வாசுகி கிட்ட. ஐயோ அப்படிலாம் மாட்டேன்டா. வாசுகி தான் வாசம் செய்பவள்னு எனக்கு தெரியட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன். ஓகே வா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போலாம்.